மகாநதி அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோடாக இருந்தாலும் நாளைக்கான எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்பவுமே பயத்தை காட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு பக்கத்து பார்த்தா குமரன் வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜனை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வராரு. ஆனால் வெளியில் முழுசாக கூட்டிகிட்டு வந்துட்டாரா, கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாரா அப்படிங்கிறது ஒரு பக்கத்து டவுட்டாக இருக்குது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா நிவீனை வந்து பசுபதியோட ஆளுங்களாம் கட்டி போட்டாலும் கடைசியில் எப்படியோ எஸ்கேப் ஆகி கடைசியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்போ ராகினியோட கழுத்தில் வந்து அந்த கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ பசுபதியை கார் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் பசுபதியை வந்து முதல்ல கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்துருவாங்களா. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் கொடுத்த ஹிண்ட்டாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு பக்கத்து ட்ராக்ல ட்விஸ்ட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த காவேரி கிட்ட அந்த நர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, வெண்ணிலாவை இவங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியல, வேறு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுமே காவேரி வந்து பார்த்தோம்னா நர்ஸோட ட்ரெஸ் போட்டுட்டு வந்து இப்போ வெண்ணிலா வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியில் கூப்பிட்டு போனாங்க. ஏற்கனவே பசுபதியோட அந்த ஆளுங்க ரவுடிங்கெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதாவது வெண்ணிலாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துறதுக்காக. அதனால் பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலாவை நைஸாக அப்படியே வேறு வழியாக கூட்டிகிட்டு போய் ஆட்டோலையும் பார்த்தா காவேரி ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் பசுபதியோட அந்த ரவுடிங்க பார்த்துடுறாங்க. இப்போ ஆட்டோவில் கூட்டிகிட்டு ஒரு பக்கத்து போயிட்டு இருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன ப்ரொமோவில் காட்டினாங்க அப்படின்னா, கோர்ட்டில் பார்த்தோம்னா அந்த கோர்ட்டு கூண்டில் பார்த்தா விஜய் வந்து ஏறி நிற்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இவங்க யாரையுமே காட்டாமல் அதை மட்டும் காட்டி சஸ்பென்ஸாக முடிச்சிருக்காங்க. ஒரு வேளை பார்த்தோம் அப்படின்னாக்கா இது விஷயமா வாதாடி விஜய்க்கு பார்த்தா அதாவது தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம பல சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல, கடைசி நேரத்தில் நிறுத்துங்க ஊன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அட்ராசிட்டி காட்டி கடைசி நேரத்தில் வந்து வாக்குமூலம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கத்து நம்பிராஜன் வந்து சாட்சி சொல்லுவாரா, இல்லை இன்னொரு பக்கத்து பசுபதியை கூட்டிகிட்டு வருவாங்களா, இது ரெண்டுமே இல்லாமல் வெண்ணிலாவை வந்து காவேரி கூட்டிகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறதா செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. இப்போ யார் மூலமாக வந்து விஜய் விடுதலை ஆவார், அதாவது 3 பேருமே சாட்சி சொல்லுவாங்களா, இல்லை 3 பேர்த்தில் யார் முதல்ல வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு செம்ம பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் நாளைக்கான எபிசோட் செம்ம மாசாக இருக்க போது. ஆனால் நம்மளை வந்து குழப்பத்தோடு முடிச்சு விட்டு, அதாவது கடைசியாக நாளைக்கான எபிசோட் ஃப்ரைடே எபிசோட் இல்லையா, லாஸ்ட்டாக வந்து விஜய் வந்து அந்த கோர்ட்டில் வந்து நிற்கிற மாதிரி சீனோட முடித்தாங்க அப்படின்னா அடுத்த வாரம் தான் அந்த ஸ்டோரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோவை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வளவலன்னு போகணும்னு வச்சிங்களேன். ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா, அதாவது வெண்ணிலா விஜய் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தா என்னப்பா நடக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே டேரக்டர் வேறு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இந்த சீரியல் முடிஞ்சிடும் அப்படின்னு. நம்ம விஜய் வேறு ஆல்ரெடி பார்த்தோம்னா 2-3 விஷயத்தில் வந்து கமிட் ஆகிருக்காரு, அதாவது 2-3 சீரியலில் கமிட் ஆகிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் அப்டேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பயம்லாம் எனக்கு வருது. என் பயம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீரியலை முடிச்சிட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் பிக் பாஸ் வரைக்குமாவது ஓட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து ஒரு 2 மாதம் வரைக்கும் 3 மாதம் வரைக்கும் ஓட்டுவாங்க. பிக் பாஸ் வரைக்குமாவது இழுத்து பிடிச்சி ஓட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். கதை ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்க நேரத்தில் கொஞ்சம் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.